ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வேலையை 5 கிராமம் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. கல்யாணம் ஆகி இந்த 6 வருஷத்தில் நான் முதல்ல பஸ்ஸில் போயிருக்கேன். இல்லைனா ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதும் பிக்கப் பண்ணுறதுமா இருக்கும். இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டாப்ல பிஸ்னஸில். சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் போனோம். நேராக நாகர்கோவில் போனோம். நாகர்கோயிலேருந்து 5 கிராமத்துக்கு பஸ் உடனே கிடச்சிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த நாகர்கோவில் பஸ் ஸ்டாப்லாம் வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயாச்சு. இவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் பஸ்ஸில். அதுக்கு தூங்கிடும், நம்ம லக்கேஜை பார்க்கணும், அதுகளுக்கு திடீர்னு தண்ணி தாகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன தைரியத்தில் தான் கிளம்புனேன். அக்கா சொல்லியிருந்தாங்க, வா குலசேகரப்பட்டினம் போயிட்டு வரோன்னு, கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு. அதனால அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். மார்த்தாண்டத்துலேருந்து 5 கிராமம் வந்து கரெக்டாக 2.5 மணி நேரம். மார்த்தாண்டம் டு நாகர்கோயில் வந்து கரெக்டாக 1.5 மணி நேரம். அப்புறம் நாகர்கோயிலேருந்து 5 கிராமம் வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சு. டைம் ஆக எங்கள் அக்காளுக்கு ஒரே பயம், எங்கே பஸ் மாதிரி போயிட்டாலோன்னு சொல்லிட்டு அப்படியே வாமிக்கு ஒரு கொலுசு எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அன்னைக்கு போய் எடுத்தோம். மார்த்தாண்டத்துலேருந்து வெள்ளி அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. அதனால தான் இங்கே உள்ளவங்க எல்லாருமே கோல்டில் கொலுசு போடுறாங்க போல. எல்லாம் வெள்ளி கிடைக்குன்னா நாகர்கோயிலுக்கு அங்கிட்டு வள்ளியூர் அந்த ஏரியாவில் தான் கிடைக்கும். அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அப்படி கிளம்பிட்டோம்.